இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, நாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து உம்மிடத்திலே மன்னிப்பை கேட்கும் பொழுது நீர் எங்களை மன்னித்து எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றீர். உமது அருள் பிரசன்னத்தின் வழியாகவும் உமது வார்த்தை வழியாகவும் நீர் எங்களை வழிநடத்துகின்றீர். இயேசுவே ஆண்டவரே, நீர் கொடுக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் மக்கள் இறைவனுக்கு எதிராக பாவம் செய்து விடுகிறார்கள். அதற்காக மோசே அவர்கள் சார்பாக இருந்து ஆண்டவரிடத்திலே அவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுகிறார். இதனால் ஆண்டவர் தாம் எண்ணியதை மாற்றிக்கொண்டு இஸ்ரவேல் மக்களுக்கு செய்யப்போவதாக இருந்த தீங்கை செய்யவில்லை என்று கூறுகிறது. இறைவன் நம்மை மன்னிப்பவராக இருக்கின்றார். நாம் செய்த தவறுகளை உணர்ந்து இறைவனிடத்திலே வந்து மன்னிப்பை கேட்போம். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை பற்றி திருமுழுக்கு யோவானும் மோசேவும் அவருடைய நல்ல செயல்களும் இயேசு யார் என்பதை சான்று பகருகிறது என்றும், சிலர் இயேசுவில் நம்பிக்கை வைக்க மறுத்துவிட்டார்கள் என்பதை பற்றியும் தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. இயேசு உண்மையாகவே கடவுளின் மகன் என்பதை உணர்ந்து அவர் பேசியதை நம்பி நம் வாழ்க்கையிலே மாற்ற வேண்டியதை மாற்றிக்கொண்டு நல்வாழ்க்கை வாழ்வோம். அப்போது இறைவன் நம்மையும் நம்மோடு இருப்பவர்களையும் ஆசீர்வதிப்பார். இறைவா, நீர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை உணர்ந்து நாங்கள் எங்கள் சொல்லாலும் செயலாலும் நல்ல சிந்தனைகளை பெற்று நல்ல செயல்களை செய்ய அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.